உலகத்தில் எத்தனையோ சூப்பர் ஹீரோஸாக பார்த்துருப்பீங்க, சூப்பர்மேனு, கோகு, சைத்தாமா அப்படின்னு. ஆனால் ஒரு சேவல் சூப்பர் ஹீரோவாக இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இல்லை தானே. ஆனால் இங்கே ரோஸ்டர் ஃபைட்டரில் அதுதான் நடக்குது. அதுவும் ஜஸ்ட் காமெடி மட்டும் இல்லை, ஜென்யூன் ஐப்பு, ஜென்யூன் எமோஷன், ஜென்யூன் ஸ்டோரியோட வேற லெவல் அனிமே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரோஸ்டர் ஃபைட்டருடைய முழு ஸ்டோரியையும், கேரக்டரையும், ஹிடன் சீக்ரெட்ஸையும் ஃபுல்லாக தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். வெல்கம் டு எஸ்கே அனிமேஸ். புதுசாக வந்திருக்குங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் அனிமே கண்டென்ட்ஸ் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பேச போகிற அனிமே ரோஸ்டர் ஃபைட்டர். இது 2023 வந்த ஒரு அனிமே. இதோடைய மாங்கா சாப்டரை ஷின்யா அமேமுரா அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. இதோடைய யூனிக்னஸ் என்னென்னா, ஹீரோ ஒரு சேவல், ஆனால் ஸ்டோரி சீரியஸ், ஃபைட்டும் வேறு லெவலில் இருக்கும், காமெடி டாப் லெவலாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம், ரோஸ்டர் ஃபைட்டர்னால் என்ன, கேஜி யார், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, அதே மாதிரி இந்த மொத்த ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். போகலாமா? சரி, முதல்ல இந்த அனிமேவுடைய வேர்ல்டு புரிஞ்சுப்போம். நம்ம நார்மல் ரியல் வேர்ல்டு மாதிரியே மனுஷங்க எப்பவும் போல் ஆஃபீஸ் போகிறாங்க, ஃபேமிலி வச்சுருக்காங்க, எவ்ரிடே லைஃப்பும் பிஸியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு டவுன்லேயும் பயங்கரமான மாயமான கிரியேச்சர்ஸ் வருது. இதுங்களெல்லாம் மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் மனுஷங்களை விட 100 மடங்கு பவர்ஃபுல். போலீஸாலையும் சரி, ஆர்மியாலையும் சரி, சயின்ஸாலையுமே எதுவுமே செய்ய முடியல. மனுஷ குலமே ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி, கேஜி. ஆனால் கேஜி யார் தெரியுமா? அவன் ஒரு சாதாரண சேவல். பார்க்கறதுக்கு ஏதோ தெருவில் சுற்றுற சேவல் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது. அது ஒரு கிக் விட்டுச்சுன்னா பில்டிங்கே சாஞ்சிரும். ஒரே ஒரு பஞ்சு போதும், மான்ஸ்டர்லாம் தூக்கி பறக்க விட்டுருவான். எதுக்காக இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், இங்கே ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, எதுக்காகன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேஜி பற்றி பார்ப்போம். கேஜியோடைய ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? கீஜோ. ஆமாங்க, எல்லாம் ஜஸ்ட் கேஜின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இவன் ஃபிசிக்கலி ஒரு சாதாரண சேவல் மாதிரி தான் இருப்பான். சிகப்பு கொண்டனே எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அவனுடைய ஐஸ் மட்டும் டிட்டர்மினேஷன் இருக்கும். அதாவது ஒரு ஹீரோ ஐஸ். கேஜியோடைய பர்சனாலிட்டி நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் கொண்டவன். இவன் எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் திருப்பி எழுந்திருப்பான். சைலண்ட் பட் டெட்லி. இவன் என்னதான் சைலண்ட்டாகவே இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா பயங்கரமாக சண்டை போடுவான். ப்ரொடக்டிவ். மனுஷங்களை காப்பாற்றுறதுல ஒரு ஜென்யூன் கேர் இருக்கும். காமெடி மூமெண்ட்ஸ். சில சுச்சுவேஷனில் இந்த சேவலுடைய ரியாக்ஷனை பார்க்கவே செம்ம காமெடியாக இருக்கும். கேஜியோடைய ஃபைட்டிங் ஸ்டைல். அவன் லெக்கு யூஸ் பண்ணி கிக் ஃபைட் பண்ணுவான். இந்த கிக்கில் மனுஷங்களை மெயில்ஸ் தூரத்துக்கு தூக்கி போடும். ஸ்பீடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் கேஜிக்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னா, அவன் லிட்ரலி அவன் ஒரு சேவல்ன்றதுனால சைஸ் ரொம்ப சின்னது. சில பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் அவனை ஈஸியாக கிக் பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் கிவ் அப் பண்ணாமல் எழுந்திருப்பான். கேரக்டர் டிசைனை பார்த்தா சைத்தாமா மாதிரியே இருக்கும். ஆவரேஜ் லுக்கு பட் ஓவர் பவர்டு. ஆனால் சைத்தாமா மாதிரி இவங்கிட்ட சலிப்புத்தன்மை இருக்காது சண்டை போடுறதுல. அவன் ஜென்யூன்லி அவன் ஃபைட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுறான். அடுத்து நம்ம வில்லன்ஸை பற்றி பேசுவோமா? வில்லன்ஸ் மான்ஸ்டர்ஸ். மான்ஸ்டர்ஸ்ன்றவங்க சாதாரண டீமன்ஸ் இல்லை. இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிக் பவர் இருக்கும். ஒருத்தரும் ஒரு ஸ்பெசிபிக் எலமெண்ட் அல்லது எபிலிட்டியை ரீப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரேண்டமாக வரல, ஒரு பேட்டர்ன் இருக்குது. கேஜி அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ இந்த மான்ஸ்டரை கிரியேட் பண்ணுறாங்க அல்லது சமன் பண்ணுறாங்க. அந்த மெயின் வில்லன் யார்? இதுதான் இந்த அனிமேயோடைய பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. இந்த மிஸ்ட்ரியை கேஜி சால்வ் பண்ணுறானா, அதுதான் மெயின் ஸ்டோரி லைனே. இப்போது எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்பாட் ஃபைட் சீன்ஸ். ரோஸ்டர் ஃபைட்டரோடைய ஃபைட்டில் யூனிக்கான விஷயம் என்னென்னா, காமெடி ப்ளஸ் ஐப், பர்ஃபெக்ட் பேலன்ஸ். நீங்கள் சிரிப்பீங்க, அதே நேரம் கேஜி கோனு சேரும் பண்ணுவீங்க. அவனுடைய நெவர் எவர் கிவ் அப் தான் அவனுடைய பவரே. இந்த ஃபைட் கடைசியில் ஜென்யூன்லி எமோஷ்னலாக முடியுது. இங்கே தான் ஒரு சீக்ரெட்டும் ரிவீல் ஆகுது. கேஜி ஏன் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தேடுறான்? அவனுக்கு பர்சனல் ரீசனும் ஒன்று இருக்குது. இந்த ரிவீலுக்கு அப்புறம் ஸ்டோரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனுக்கு போகுது. அனிமேவுடைய குவாலிட்டியை பற்றி பேசணுன்னா குயிக்லி டாப் கிளாஸ். பட்ஜெட் அனிமே ஃபீல் வரவே வராது. இப்போ என்னுடைய ஃபேவரட் பார்ட் காமெடி மூமெண்ட். ரோஸ்டர் ஃபைட்டருடைய காமெடி யூனிக் என்னென்னா, சுச்சுவேஷன் பேஸ்டு காமெடி. கேஜியை பார்க்குற மனுஷங்களுடைய ரியாக்ஷன் இருக்கே, பார்க்கவே சிரிப்பு வரும். கேஜி ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும்போது மனுஷங்க எங்கள் ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவானுங்க.
ஆனால் அடுத்த செகண்டே அவன் ஒரு சேவல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வேர்ட்ஸில் சொல்ல முடியாது, நீங்களே பாருங்க. இந்த வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன் தான் காமெடியோடைய சோல். இந்த காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு சீரியஸான ஸ்டோரியில் எப்படியெல்லாம் காமெடி வைக்கலான்றத பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த அனிமே ஜஸ்ட் காமெடி மட்டும் இல்லை, டீப்பான மீனிங் இருக்கும். இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு இந்த அனிமேவுடைய தீம்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தீம், சைஸ் டோன்ட் மேட்டர். கேஜி ஃபிசிக்கலி ஸ்மால், ஆனால் அவனுடைய ஸ்பிரிட்டு, டிட்டர்மினேஷன் இது எல்லாமே ரியல் லைஃபுக்கும் அப்ளை ஆகும். நம்ம என்னதான் ஸ்மாலாக இருந்தாலும் எந்த சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ணலாம். இந்த மெசேஜ் சப்டைட்டில் அனிமே முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். தீம் 2, ப்ரொடெக்ஷன் அதர்ஸ். கேஜிக்கு பர்சனல் ரீசன் இருக்கு. அவன் ஃபைட் பண்ணுறது வெறும் அவன் பவரை காட்ட இல்லை, உண்மையாலுமே மனுஷங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற நல்ல எண்ணத்துக்காக. இந்த சுயநலமற்ற விஷயம்தான் இவனை ரியல் ஹீரோவாக மாற்றுது. தீம் 3, அப்பேரன்ஸ் ஆர் டிவைன். ஒரு சேவல் ஹீரோவான்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவனே இங்கே மோஸ்ட் பவர்ஃபுல். இது சொசைட்டியோடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பற்றி ஒரு கமெண்ட்ரி. நம்ம யாரையும் அவுட் சைட் பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. தீம் 4, நெவர் கிவ் அப். கேஜி எத்தனை வாட்டி ஃபால் ஆனாலும் எழுந்திருப்பான். அதான் அனிமேவுடைய மெயின் கோர் மெசேஜ் அண்ட் ஸ்மால் பட் பவர்ஃபுல். இந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்தா ரோஸ்டர் ஃபைட்டர் ஜஸ்ட் காமெடி அனிமே அல்ல, இது ஒரு ஜென்யூன்லி வெல் ரைட்டட் ஸ்டோரி வித் ஆர்ட். சரி, ஓகே, ஃபைனல் விஷயத்துக்கு வரலாமா? அனிமேவுடைய ரேட்டிங்ஸ். அனிமேஷனுக்கு 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்குது, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸ்டோரி 8 அவுட் ஆஃப் 10 தருவேன். சூப்பரான ஸ்டோரி, சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன், மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் எல்லாம் வியூவர்ஸை எங்கேஜாக வச்சிருக்கு. காமெடி இங்கே தான் 9.5 அவுட் ஆஃப் 10. இதுவே இந்த அனிமேவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். ஜென்யூன்லி சொல்லணும்னா பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஆக்ஷனுக்கு 9 அவுட் ஆஃப் 10 தருவேன். எவ்ரி ஃபைட்டும் ஐப்பாக இருக்குது, இம்பேக்டாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு யூனிக்கான ஃபைட் ஸ்டைலையும் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர்ஸ் 8 அவுட் ஆஃப் 10க்கு கொடுப்பேன். கேஜி ஒரு லவபிள் கேரக்டர், சைட் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வில்லன்ஸும் மெமரபிளாக இருப்பாங்க. ஓவரால் ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. யாருக்கெல்லாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? ஒன் பஞ்ச் மேன் ஃபேன்ஸு, காமெடி அனிமே லவ்வர்ஸு, ஷார்ட் எபிசோட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூனிக் கான்செப்டை விரும்புகிறவங்க. யாருக்கெல்லாம் செட் ஆகாது, சூப்பர் சீரியஸ் டார்க் ஸ்டோரி மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ரொம்ப டீட்டெயிலான லாங் ஸ்டோரி இருக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இது கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். பட் இந்த அனிமே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் சொல்லணும்னா அண்டர் ரேட்டட் ஜெம்முன்னு தான் சொல்லணும். இன்னும் மோர் பீப்புள் தமிழில் இதை பற்றி பேசணும், அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன். அப்போ தான் இது ட்ரெண்ட் ஆகும். சரி காய்ஸ், இன்னைக்கு ரோஸ்டர் ஃபைட்டருடைய கம்ப்ளீட் பிரேக் டவுன் பண்ணோம். இந்த வீடியோவில் அந்த எபிசோட் நீங்கள் பார்த்தாலும் எந்த விதத்துலையும் ஸ்பாயிலர் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கேஜி ஃபார் எவர்னு போடுங்க. அந்த கமெண்ட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு ரோஸ்டர் ஃபைட்டரை வாட்ச் பண்ண போகிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழில் அனிமே கேட்டகரியில் பார்க்குற எல்லாருக்கும் நம்ம வீடியோ தெரியணும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானுன்னு தட்டிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் அனிமேஸை பற்றி பேசலாமா? எந்த அனிமே பற்றி பேசலாம்? கமெண்ட்டில் நேம தட்டுங்க. பாய்.